ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம காவேரி வந்துட்டு எங்கடா இன்னும் ஜாக்கிங் போன விஜய் இன்னும் காணாமேங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து தாத்தாவும் வந்துடுறாங்க. என்னம்மா யாரை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தாத்தா, உங்கள் பேரனை தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவர் காலையில் வேறு ஜாக்கிங் போயிருக்காரு. இந்நேரம் அவருக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் அவரோட ஃபோட்டோவாக இருக்கும். அவரை பார்த்து அப்படியே அவர் ஆச்சரியப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் அவனை காணாமே, நேரம் வந்திருப்பானே அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. என்ன தாத்தா இப்படி பேசுகிறீங்க? இந்நேரம் அவர் வந்து செலிப்ரிட்டி ஆயிருப்பார். இந்நேரம் அங்கே வரங்க போகிறவங்க எல்லாம் ஒரு செல்ஃபி எடுக்கணும், ஆட்டோகிராஃப் தாங்க அப்படிங்கலாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து விஜய் வராரு. என்ன இது, யாரை கேட்டு இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்கவும் அப்படியே என்னடான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி நீ ரூமுக்கு அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஐயோ என்னடா நடக்க போகுது, உள்ளே வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு காவேரி போகிறாங்க. அங்கே உள்ளே போனால் நீ என்ன நினச்சிட்ருக்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப, இப்போ என்ன பாஸ் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப, யார் கேட்டு முதல்ல இதெல்லாம் நீ பண்ண, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் வந்து ஃபோட்டோவை வந்து போஸ் கொடுக்கறதுக்கு இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தியா, நான் வேறு என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப, இல்லை உங்கள் ஃபோட்டோ இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதனால தானே. இப்போ என்ன நடந்து போச்சு, ஓ நீங்கள் வந்து பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் போய் போஸ் கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீ வந்து என்னை கேட்காம பண்ணது தப்பு அப்படிங்கிறப்ப, எனக்கு எல்லாம் தெரியுது, நம்ம வந்து அக்ரிமெண்ட்டில் தானே இருந்துகிட்ருக்கோம், அதனால தானே அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கவும், உடனே டக்குன்னு விஜய் சொல்கிற, அக்ரிமெண்ட்னு கிடையாது, நம்ம நிஜமான கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் இப்படி தான் நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியே விஜய் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. காவேரிக்கு ஒன்றும் புரியலை.